நவராத்திரிக்கு பொருத்தமான பாடலை நமக்கு வழங்கியவர் பெங்களூரிலிருந்து திருமதி புவனேஸ்வரி ராஜசேகர சிவாச்சாரியார். அவர் இசை ஆசிரியராகவும் இருக்கிறார் என்பதை இந்த பாடலின் மூலமாகவே அறிகிறோம். நன்றி. மீண்டும் வருக நேயர்களே. அடுத்தபடியாக நாம் உலக இந்து செய்தி மண்டலை கேட்போம். அதைத் தொடர்ந்து நமக்கு பெங்களூரிலிருந்து ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி வருகிறது. அதைத் தொடர்ந்து பேராசிரியர் சூரியநாராயணன் தமிழ் எண்கள் தரும் சுயான செய்திகளை பற்றி பேச இருக்கிறார். இன்று நமக்கு சிறப்புரையாற்ற வருபவர் மயிலாடுதுறை ராகவன் அவர்கள். சங்கரா டிவி மூலம் புகழ்பெற்றவர். ஏராளமான சொற்பொழிவுகளை நடத்தி வருபவர். குறிப்பாக தேவி பற்றிய நிறைய பிரவச்சனங்களை செய்கிறார். தியாகராஜ வைபவம் போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மிகவும் புகழ்பெற்றவர். அவருடைய சிறப்பு நிகழ்ச்சி இறுதியாக இடம்பெறும். முதலில் நாம் உலக இந்து செய்தி மண்டலை செய்து கொடுப்போம். இதோ உலக இந்து செய்தி மண்டல். முதலில் ஆலயம் இருக்கிறது. வாய்ஸ் கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு ஆலயம் அறிவோம் வழங்குவது சித்ரா நாகராஜன். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பல பனவுலும் யான் எண்ணும் பொழுது எழுதி எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வல்லியே. ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் பூந்தோட்டம் என்னும் ஊரிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கூத்தனூர் என்னும் திருத்தலம் ஆகும். தமிழ்நாட்டில் சரஸ்வதி தேவிக்கு என்று அமைந்த ஒரே திருத்தலமாக இது திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் சரஸ்வதி தேவி 4 திருக்கரங்களுடன் தாமரை மலரில் பத்மாசனத்தில் வெண்மையான ஆடை அணிந்து அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். அவளது இடது கரத்தின் கீழ் ஒரு புத்தகமும் வலது கீழ் கரத்தில் முத்திரையும் சின்முத்திரையும் திகழ்கிறது. வலது மேல் கரத்தில் அட்சர மாலையும் இடது மேல் கரத்தில் அமிர்த கலசமும் திகழ்கிறது. புன்னகையுடன் கூடிய திருமுகமும் கருணை பொழியும் விழிகளும் பக்தர்களை பரவசப்படுத்துகிறது. அவளது 3வது கண் ஞான தீட்சையை அளிக்கிறது. பலிபீடத்தின் முன்னே அன்னம் அமைந்துள்ளது. கோவிலில் ஒரு பிரகாரமே உள்ளது. தென்மேற்கு பகுதியில் நர்தன விநாயகர் காட்சி தருகிறார். இவர் ஸ்வயம்பு விநாயகர் ஆவார். சரஸ் என்றால் ஆறு என்று பொருள். வதி என்றால் உரைகின்றவள் என்று பொருளாக சரஸ்வதி என்றால் ஆற்றில் உரைகின்றவள் என்று பொருளாகிறது. சரஸ்வதி என்ற சொல்லுக்கு அழகான வியாக்கியானம் ஒன்று உண்டு. சாரம் ஸ்வ இதி என்ற இந்த சொல்லை பிரிக்க வேண்டும். ஸ்வ அதாவது தான் என்பதன் சாரத்தை தருபவள் என்று பொருள். அதாவது தன்னை தனக்கு உணர்த்தும் மேலான ஞானம், அதை தருபவள் சரஸ்வதி. இதிலிருந்து சரஸ்வதி தருகின்ற ஞானம் வெறும் நூலறிவோ அல்லது உலக அறிவோ அல்ல. பிரம்மஞானம் என்பது தெளிவாக புலப்படுகிறது. சரஸ்வதி தேவி வாக்கிற்கும் அதிதேவதை, நீருக்கும் அதிதேவதை. ரிக்வேதம் சரஸ்வதி தேவியை நதிகளுள் சிறந்தவள், தேவதைகளுள் சிறந்தவள், அன்னைகளுள் சிறந்தவள் என்று புகழ்ந்து துதிக்கிறது. இக்கோவில் எழுந்ததை பற்றிய சுவையான வரலாறு ஒன்று உண்டு. கவிஞருள் சிறந்தவராக விளங்கிய ஒட்டக்கூத்தர் என்னும் கவிஞர் தினமும் கலைமகளை பூஜித்து வந்தார். பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து தினமும் தட்சிண வாகினி எனப்படும் அரிசிலாறு நீரால் தேவிக்கு அபிஷேகம் செய்து வந்தார். அதனால் மகிழ்ந்த சரஸ்வதி தன் தாம்பூலத்தை ஒட்டக்கூத்தருக்கு அருள அவர் பெரும் கவிஞர் ஆனார். 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவர் ஆனார். ஆஸ்தான கவிச்சக்கரவர்த்தி என்ற புகழையும் பெற்றார். சோழ மன்னன் அவருக்கு இந்த இடத்தை தானமாக வழங்க
அவர் இங்கு ஞான சரஸ்வதிக்கு ஒரு கோவிலை அமைத்தார். ஆகவே இந்த ஊரும் கூத்தனூர் என்ற பெயரை பெற்றது. தீயவரிடம் சிக்கிக்கொண்ட ஒட்டக்கூத்தரை விடுவிக்க பரணி பாட வைத்து அவர்களிடமிருந்து சரஸ்வதி தேவி அவரை மீட்டார். தன் நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஆற்றங்கரை சொற்கிழத்தி வாழியவே என்று கூத்தர் பாடினார். 4 வீதிகளுள் நடுவே இந்த கோவில் அழகுற அமைந்துள்ளது. இங்குள்ள கோவிலின் விமான கோபுரத்தில் 5 கலசங்கள் அமைந்துள்ளது ஒரு தனிச்சிறப்பாகும். இதே சரஸ்வதி கவிச்சக்கரவர்த்தி கம்பரை காப்பாற்ற கிழங்கு விற்கும் பெண்மணியாகவும் மோர் விற்கும் பெண்மணியாகவும் வந்தாள் என்று வரலாறு கூறுகிறது. இன்னொரு சுவையான வரலாறும் உண்டு. குடந்தையைச் சேர்ந்த சாரங்கபாணி தீட்சிதரின் மகன் புருஷோத்தமன் என்பவன் பிறவியிலிருந்தே பேசும் திறன் அற்றவனாக இருந்தான். இதனால் வருந்திய சாரங்கபாணி தீட்சிதர் இங்கு புருஷோத்தமனை அனுப்ப அவன் தினமும் சரஸ்வதி தேவியை வழிபடலானான். அவனது பக்தியை மெச்சிய சரஸ்வதி அவனுக்கு அருள் பாலிக்க அவன் பேசத் தொடங்கியதோடு சிறந்த அறிவாளியாக விளங்கினான். இதை ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது. புருஷோத்தம பாரதி என்றும் அழைக்கப்படலானார். இந்த கோவிலில் நவராத்திரி தினங்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. விஜயதசமி அன்று ஏராளமான மக்கள் கூடி சிறப்பான வழிபாடு செய்வது வழக்கம். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இங்கு வந்து துதித்து வணங்கி நல்லறிவை பெறுகின்றனர். வித்யாரம்பம் என்று சொல்லும் கல்வி தொடங்கும் நாளையும் இங்கேயே செய்வது வழக்கம். கோவிலின் வெளியில் உள்ள கடைகளில் பூஜா திரவியங்களுடன் நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் ஆகியவும் விற்பனை செய்யப்படுகிறது. இசைக்கலைஞர்களும் வாத்திய கலைஞர்களும் இங்கு வந்து வழிபட்டு தங்கள் கலையை மேன்மையுறச் செய்து கொள்வது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. பௌர்ணமி மற்றும் மூல நட்சத்திர தினங்களில் பக்தர்கள் திரளாக இங்கு கூடுவது வழக்கம். மூல நட்சத்திரம் சரஸ்வதி தேவியின் நட்சத்திரமாகும். நவமி சரஸ்வதிக்குரிய திதியாகும். இத்தலத்திற்கு இன்னொரு முக்கியத்துவமும் உண்டு. இங்கு கோவில் 10 கூத்தனூரில் ஆரம்பித்து ருத்ரகங்கை வரையிலான சுமார் 2.5 கிலோமீட்டர் உள்ள அரசலாற்றுக்கரையில் பித்ரு தர்ப்பணம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து மெய்யறிவை அருளும் ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவி அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி சித்ரா நாகராஜன் அவர்களே. நேர்கள் இதுவரை கேட்டது பெங்களூரிலிருந்து திருமதி சித்ரா நாகராஜன் வழங்கிய கூத்தனூர் சரஸ்வதி ஆலயம் பற்றிய சிறப்புரையாகும். நல்ல அருமையான தகவல்களை வழங்கினார். அடுத்தபடியாக நாம் பேராசிரியர் சூரியநாராயணன் உரையை கேட்டிருக்கிறோம். நமக்கு முன்பே அறிமுகமானவர். இன்றைய தினம் தமிழ் எண்கள் தரும் சுவையான செய்திகளை பற்றி அவர் நமக்கு பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து நமக்கு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நமக்கு உரையாற்ற வருபவர் மயிலாடுதுறை ராகவன் அவர்கள். சங்கரா டிவி போன்ற பல்வேறு டிவிக்கள் மூலமாக புகழ்பெற்றவர். ஏராளமான சொற்பொழிவுகள் நடத்தி தேவியின் மகிமையை பரப்பி வருபவர். இன்று நமக்கு தேவி பாகவதம் பற்றிய சிறப்புரையாற்ற வருகிறார். இன்றைய உலக இந்து செய்தி மடல் தயாரானால் அதையும் நாங்கள் ஒளிபரப்புவோம். முதலில் பேராசிரியர் சூரியநாராயண உரையை கேட்போம். இதோ அத்துடன் இன்று பிரதிதா சத்யநாராயணன் பாடலும் வருகிறது. ஞானமய நேயர்களுக்கு சந்தானம் சூரியநாராயணின் அன்பு வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியிலே என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வரும் திரு கல்யாண்ஜி அவர்களுக்கும் லண்டன் திரு சாமிநாதன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு சுவையான ஒரு விஷயத்தை
உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நம் தமிழ் மொழியிலே எண்கள் நாம் அறிவோம். 1, 2 என்று ஆரம்பித்து நாம் எண்களை சொல்லி வருகிறோம். இதிலே 1 முதல் 1000 முறை உள்ள எண்களிலே எந்த ஒரு எண்ணையும் நீங்கள் சொல்லுங்கள். உதாரணமாக 102, 386, 66 எல்லாமே ஊ ஊ என்று முடிகிறது. ஊ என்று முடிவது வினை எச்சமாகும். அதாவது அதை தொடர்ந்து இன்னொன்று வர வேண்டும். உதாரணமாக எடுத்து வந்தான் என்றால் எடுத்து என்பது வினை எச்சமாகும். அதற்கு பிறகு வந்தான் என்று ஒன்று வர வேண்டும். இந்த தமிழ் எழுத்துக்கள் அவ்வளவுமே, எண்கள் அவ்வளவுமே 1, 2, 3 இந்த மாதிரி வருகிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். 900 என்ற ஒரு எண் வருகிறது. அது மட்டும் ஏன் ஊவில் முடியவில்லை? அது இது சுவையான விஷயம். இதை பார்ப்போம். இப்பொழுது இந்த எண்களுக்கு ஏன் இந்த ஊ என்று வைத்தார், ஒருபடியாக வைத்தார்கள்? தமிழ் மொழியின் சிறப்பு காரணம், எண்கள் இன்ஃபினிட்டி, எல்லையற்றது, முடிவற்றது, போய்கிட்டே இருக்கும். என்ன இத்துடன் எண்கள் முடிகின்றது என்று ஒன்று கிடையாது. அதனால்தான் ஊ என்ற முடிவுடியாக நம் முன்னோர்கள் வைத்தார்கள். இதில் 9 என்ற ஒரு எண் வருகிறது, 90 என்று ஒரு வார்த்தை வருகிறது, 900 என்று ஒரு எண் வருகிறது. 9 என்பது என்னது? ஆக்சுவலா வள்ளலார் சுவாமிகள் என்ன சொல்கிறார் என்றால், தொல்பது என்பதுதான் இருக்க வேண்டும். தொல்பது, தொல் என்றால் 10ல் ஒரு வகை குறைவு, ஒன்று குறைவாக இருப்பது. அந்த தொல்பது என்பது 9 என்றாக மாறிவிட்டது. அவர் 90 என்ற ஒரு எண்ணை எடுத்துக்கொண்டால் 100க்கு 10 குறைவாக இருக்கிறது, 90. 900 என்பது 1000ல் 100 குறைந்து 900 என்று வருகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தொல் என்பது 1000ல் 100 குறைவதால் அது தொல் 1000 என்று அந்த பின்னாடி உள்ள 1000ஐ சேர்த்துக்கொண்டு போகிறது என்று விளக்கம் கொடுத்தார். இது ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். தொல்காப்பியத்திலும் இதுக்கான ஒரு வரையறை உள்ளதாக நாம் அறிகிறோம். சில தமிழ் அறிஞர்கள் இதை பற்றி வருகிறதாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது 80, 90, 100 என்றெல்லாம் நாம் சொன்னதை பார்க்கிறோம். இந்த தொகைகள், இந்த எண்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றன. இந்த தமிழ் எண்களை வைத்து நம் புலவர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்களும் அழகாக விளையாடி உள்ளார்கள். உதாரணமாக மாபெரும் புலவன் காலமேக புலவன் ஒரு பாட்டு ஏற்றுகிறான். அந்த பாட்டு என்ன என்றால், பூனைக்கு 6 கால், புல்லினத்துக்கு 9 கால், யானைக்கு 17 கால் என்று அந்த பாட்டு ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியாது, ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு என்று பார்க்கிறோம். பூனைக்கு என்றால் கேட் அல்ல, பூனை அல்ல, அது பூனைக்கு, பூவை சுவைக்க வரும் வண்டுவுக்கு 6 கால் என்று அழகாக முதலில் சொல்கிறார். அது என்ன? புல்லினத்துக்கு 9 கால், 1 கால், 2 கால், 3 கால், 3/4, 4 கால், 1 என்று நாம் வாய்ப்பாடு பிடிக்கிறோம்ல. அது 9 கால் எவ்வளவு வரும்? 2 கால் என்று வரும். ஆகவே புல்லினம் என்பது பறவை இனத்தை குறிப்பது. பறவை இனப்பு 2 கால் என்பதை அழகாக சொல்கிறார் புலவர். யானைக்கு அது என்ன? 17 கால். இதே போல் நம்ம 17 கால், 17 காலால் பெருக்கினால் நமக்கு 4 கால் வரும். யானைக்கு 4 கால் என்பதை அவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். இது போன்று எண்கள் பற்றிய ஒரு சுவையான செய்தியை தமிழறிஞர் ஒரு சொல்ல நான் கேட்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு சுவையான விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. 900 போன்ற பல்வேறு நிகழ்ச்சியுடன் காலமிக புலவரின் அருமையான பாடலையும் கேட்டீர்கள். நமக்கு உரையை வழங்கியவர் பேராசிரியர் சூரியநாராயணன். அடுத்தபடியாக நமக்கு ஒரு பாடலும் வருகிறது. உலக செய்தி மடல் தயாராக இருந்தால் அது வருகிறது. பாடலோ உலக இந்தி செய்தி மடலோ இப்போது இடம்பெறும். பாடலை பாட வருபவர் குட்டி பிரதிதா சத்யநாராயணன்.
நியூஸ் நீங்க படிச்சு நியூஸ் நீங்க படிச்சு சரி. நியூஸ் நீங்களே படிச்சிருங்க. நியூஸ் படிக்கணும்னா பாடல் போடுங்க. வேறு ஏதாவது பாட்டு நான் நியூஸ் ரெடி பண்ணணும். ஏன் நியூஸ் எடுக்கணும். அதை நான் பாட்டு பாடினது பாட்டு பாடுற நேரம் நான் நியூஸ் இருக்கிறேன். ஞானமயம் செய்திகள் தயாராக இருக்கிறது. நியூஸ் படிச்சிருங்க சார். படிக்கிறேன். ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தியுடன் செய்திகளை தொகுத்து வழங்குபவர் லண்டன் சுவாமிநாதன். திருவண்ணாமலை கோவிலில் கட்டுமானங்களுக்கு ஹைகோர்ட் தடை. சென்னை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் உள்ளே வெளியே எந்த ஒரு கட்டுமானங்களும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிழக்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரத்துக்கு எதிரே 6.40 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் கட்ட திட்டமிட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இண்டிக் கலெக்டிவ் அறக்கட்டளை நிர்வாகி TR ரமேஷ் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் R சுரேஷ்குமார், S சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது மனுதாரர் TR ரமேஷ் ஆஜராகி கோவிலில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் புராதன கோவிலின் உள்ளே கட்டுமான பணி நடக்கிறது என கூறி புகைப்பட ஆதாரங்களை தாக்கல் செய்தார். இதை பார்வையிட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு. வணிக வளாகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வராமல் அறநிலையத்துறை கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் செயல் கண்டனத்திற்குரியது. தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலின் 4வது பிரகாரத்தில் சுற்றுச்சுவருக்கு மிக அருகில் Q காம்ப்ளெக்ஸ் பக்தர்கள் காத்திருப்பு கூடம் கட்டப்படுகிறது. இது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த கட்டுமானங்கள் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை விளக்கும் வகையில் ஆவண ஆதாரங்களுடன் அறநிலையத்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். விசாரணை அக்டோபர் 17ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. அதுவரை 4ஆம் பிரகாரத்தில் Q காம்ப்ளெக்ஸ் பக்தர்கள் காத்திருப்பு கூடம் மட்டுமின்றி கோவிலின் உள்ளே மற்றும் வெளியே எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ள அறநிலையத்துறைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 5ஆம் தேதி கோவிலில் ஆய்வு செய்ய உள்ளோம். இவ்வாறு நீதிபதி தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி. தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு. கோவில்கள் பட்டியலை தர உத்தரவு. தமிழகத்தில் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்கள் எவை, உட்படாத கோவில்கள் எவை என்பது தொடர்பாக அடுத்த 3 மாதங்களுக்குள் ஆய்வு செய்து அறிக்கையளிக்கும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களில் ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களை நியமிக்கவோ அல்லது தேர்வு செய்யவோ தடை விதிக்க கோரி அனைத்திந்திய ஆதி சைவ சிவாச்சாரியர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. மேலும் முறையாக அர்ச்சகருக்கு படித்தவர்களை தகுதியின் அடிப்படையில் அர்ச்சகராக நியமிக்கலாம் என்ற தமிழக அரசின் முடிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடைக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் SM சுந்தரேஷ், சதீஷ் சந்திர சர்மா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. ஆகம கோவில்களை கண்டறியும் கமிட்டியில் உறுப்பினர் நியமனத்தில் தமிழக அரசுக்கும் அர்ச்சகருக்கும் இடையே கருத்து முரண் ஏற்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய நபர்கள் இந்த கமிட்டியில் உறுப்பினராக நியமிக்க வேண்டாம் என தமிழக அரசை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு ஆகம கோவில்களை கண்டறியும் கமிட்டியில் மயிலம் பொம்மபுர ஆதீன பாலாய சுவாமிகளை உறுப்பினராக நியமிக்க உத்தரவிடுகிறோம். அக்கமிட்டியின் மூலம் தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றி தினசரி பூஜைகள் நடக்கும் கோவில்கள் எவை என்று பின்பற்றாமல் இருக்கும் கோவில்கள் எவை என்றும் 3 மாதங்களுக்குள் அடையாளம் காண வேண்டும். அந்த அறிக்கையை தமிழக அரசிடம்
தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2026 ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு ஒத்திவைத்தனர். அடுத்த செய்தி, கேரள அரசு நடத்திய ஐயப்ப சங்க கூட்டம் தோல்வி. கேரளத்தில் சபரிமலையில் பம்பையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஐயப்ப சங்கம மாநாடு படுதோல்வி என்று கேரளத்தில் எதிர்க்கட்சிகளாக உள்ள காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கருத்து தெரிவித்துள்ளன. 7 கோடி ரூபாய் செலவில் தேவஸ்வம் போர்டு, மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் உள்ள அரசும் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டிற்கு 4000 பேர் பதிவு செய்ததாக தேவஸ்வம் போர்டு அமைச்சர் வாசவன் கூறினார். ஆனால் பத்திரிகைகளும் டிவி சேனல்களும் ஆட்களே இல்லாத நாற்காலி வரிசைகளை படமாக வெளியிட்டு மகாநாடு பிசுபிசுத்து போய்விட்டது என்று எழுதின. இது பற்றி அமைச்சரிடம் கேட்டபோது, பிரதிநிதிகள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றபோது நாற்காலிகள் காலியாக இருந்ததாகவும் எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் இது பற்றி தவறான செய்தி வைத்ததாகவும் கூறி மன்னிப்புவிட்டார். இதற்கு போட்டியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு போட்டி ஐயப்ப மாநாடு நடத்தியது. அதில் அண்ணாமலை அவர்கள் சிறப்புரையாற்றினார். சபரிமலையில் பெண்களில் அனுமதிக்கும் பிரமாண பத்திரிகையை கேரள அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் முதலமைச்சரை அப்போது கேட்டுக்கொண்டார். இன்னும் ஒரு செய்தி, கர்ப்பானத்தில் முஸ்லிம்களுக்கு தடை விதிக்க விஸ்வ இந்து பரிஷத் வேண்டுகோள். நாடு முழுவதும் நவராத்திரி விழா களை கட்டியுள்ளது. இதையொட்டி வட மாநிலங்களில் பெண்கள் ஒன்று கூடி குஜராத்தை பாரம்பரியமாக கொண்ட கர்ப்பா நடனம் ஆடுவது வழக்கம். இதில் முஸ்லிம் இளைஞர்களும் புகுந்து லவ் ஜிஹாத் நடத்தி இந்துக்களை மதமாற்றி கல்யாணம் செய்து கொள்வது பல இடங்களில் நடந்தது. இதனால் சக்தி தேவியை நடுவில் வைத்து நடனம் ஆடும் கர்ப்பா நடனத்தில் முஸ்லிம்களை அனுமதிக்க வேண்டாம் என்று விஸ்வ இந்து பரிஷத் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வெளியே மிகப்பெரிய போர்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன. கர்ப்பா நடத்தின் போது தேவியை குறிக்கும் சிலைகளையோ அடையாளங்களையோ வைத்து காலில் காலணி இல்லாமல் ஆடுவது பாரம்பரிய வழக்கம். தற்காலத்தில் பாலிவுட் கும்பல்கள் புகுந்து சினிமா பாட்டுகளை போட்டு ஆட்டம் நடத்தி வருகின்றனர். கேளிக்கை விரும்பும் இந்து பெண்கள் இது சென்று லவ் ஜிகாத்தில் மாட்டிக்கொண்டு கட்டாய மதமாற்றத்தில் சிக்கி முஸ்லிம்களாக மாற்றப்படுவதால் நாடு முழுவதும் இந்த எச்சரிக்கையை விஸ்வ இந்து பரிஷத் வெளியிட்டிருக்கிறது. இறுதியாக அமெரிக்காவில் வந்த செய்தி. அமெரிக்காவில் அனுமார் சிலை குறித்து சர்ச்சை. ஹனுமன் சிலை குறித்து அதிபர் ட்ரம்ப் ஆதரவாளர் சர்ச்சையை உண்டாக்கியுள்ளார். ட்ரம்பின் இந்திய விரோத போக்கினை பயன்படுத்திக் கொண்டு அவரை இந்து கடவுள் ஹனுமார் குறித்து அவதூறு பரப்பி வருகிறார். அமெரிக்காவில் ஒற்றுமை சிலை என்று அழைக்கப்படும் ஹனுமன் சிலை குறித்து டெக்சாஸ் குடியரசுக் கட்சித் தலைவர் அலெக்சாண்டர் டங்கன் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் ஒற்றுமை சிலை என்றும் நாட்டின் 3வது உயரமான சிலை என்றும் ஹனுமன் சிலை போற்றப்படுகிறது. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தின் சுகர்லேண்டில் உள்ள ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவிலில் 90 அடி உயர ஹனுமன் சிலை கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் குடியரசுக் கட்சியை சேர்ந்த அலெக்சாண்டர் டங்கன் என்பவர் டெக்சாஸில் பொய்யான இந்து கடவுளின் ஒரு பொய்யான சிலையை ஏன் அனுமதிக்கிறோம் என எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இதற்கு ஹிந்து அமெரிக்க அறக்கட்டளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு கிறிஸ்துவ நாடு என்று பதிவில் குறிப்பிட்டார். மேலும் அந்த பதிவில் பைபிளில் இடம்பெற்றுள்ள சில வாசகங்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அலெக்சாண்டர் டங்கன். இவ்வாறு அலெக்சாண்டர் டங்கன் தனது பதிவில் கூறியுள்ளதை இந்து அமைப்புகள் கண்டித்திருக்கின்றன. அலெக்சாண்டர் டங்கனின் கருத்துக்கு அமெரிக்க இந்து ஃபவுண்டேஷன் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து புகார் ஒன்றையும் டெக்சாஸில் உள்ள குடியரசுக் கட்சி அலுவலகத்துக்கு எக்ஸ் வலைதள பதிவின் மூலம் அனுப்பியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை தொகுத்து உங்களுக்கு வழங்கியவர் லண்டன் சுவாமிநாதன். அடுத்த ஒளிபரப்பு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும் நடைபெறும். வணக்கம், நன்றி. नंदिनी नंदिता मेदिनी विश्व विनोदिनी नंदनुते गिरिवरविंध्य शिरोदिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते
भगवति हेशिति कंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरहर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखवर्षिणि हासरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्मिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतशोषिणि दुर्मुखमोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐ जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासि हासरते शिखरि शिरोमणि तून हेमा शृङ्गनिजालय मध्यगते मधु मधुरे मधु कैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते நன்றி பிரதிதா சத்யநாராயணன். நேர்களே, அடுத்தபடியாக நாம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு வழங்க வந்திருப்பவர் எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் நமக்காக நேரம் ஒதுக்கி இப்போது வந்திருக்கிறவர் மயிலாடுதுறை ராகவன் அவர்கள். சங்கரா டிவி மூலம் மிகவும் புகழ்பெற்றவர். அது மட்டும் தேவியின் பல்வேறு மகிமைகளை பல்வேறு இடங்களில் உபன்யாசம் செய்தும் புகழ்பெற்றவர். இன்று நமக்கு தேவி